ஹாய், வெல்கம் டு ஐகோல்டு சேனல். இப்போ நான் நின்றுட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு கர்நாடகா பார்டரு. இன்னொரு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் தாளவாடி தாலுக்கா ஜோராவசூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை விவசாயம் முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் பயன்படுத்தி முழுக்க 100% ஜீரோ பட்ஜெட் விவசாயம்னு சொல்லுவாங்க. ஜீவாமிர்தம் பயன்படுத்துறது முழுக்க வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ பட்ஜெட் விவசாயம் தான். அந்த விவசாயம் மீட் பண்ணுறக்காக தான் அவரோட பேர் வந்து பார்த்திங்கன்னா திரு சித்திராஜ் அவர்கள். அவரை மீட் பண்ணுறக்காக தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம என்ன இந்த பதிவில் வந்து என்ன ஒரு பயிர் பார்க்க போகிறோன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அதோட பயன் என்ன, அது எப்படி வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் விளைவிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி முழுக்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு விவசாயிகிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த உருளைக்கிழங்கு பயன் என்ன கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு சாப்பிட்டா அந்த சில வயிறு கோளாறுகள், அதை வந்து பார்த்திங்கன்னா சில குடல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது பார்த்திங்கன்னா அது சரியாகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரத்த அழுத்தம் உள்ளவங்க, இதய நோய் பிரச்சனை, இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு ரொம்ப வந்து ஒரு பயனுள்ள ஒரு உணவுப் பொருள். இன்னொரு விஷயம், குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் பொரிக்காமல் வறுத்து கொடுக்காமல் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அவிச்சு கொடுத்தா ரொம்ப நல்லது. ஏன்னு கேட்டால் இதில் மாவுச்சத்து அதிகம், ஓகேங்களா, இந்த நார்ச்சத்து அதிகம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லது. இன்னொன்று, லேடிஸ் வந்து அந்த ஃபேஸு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு அந்த பொலிவாக இருக்கும். நம்ம ரொம்ப டல்லாக இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சையாக இருக்கக்கூடிய உருளைக்கிழங்கு அந்த மேலே அந்த தோல் இருக்குது பார்த்திங்களா, அந்த தோலை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அதை அப்ளை பண்ண பார்த்தோம்னா அவங்களுக்கு ஃபேஸ் வந்து ரொம்ப பொலிவாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் மன்னர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட அந்த ஷூஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, செருப்பு இருக்கும் அந்த லெதர், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த உருளைக்கிழங்கை வந்து முழுக்க வந்து பார்த்திங்கன்னா அருந்து பச்சையாக வரித்து கட் பண்ணி அந்த சூளை வந்து தேய்ப்பாங்க. அப்படி தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா பாலிஷாக இருக்கும். ஸோ அப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த இதுக்காக தான் பயன்படுத்தியிருக்காங்க. பாலிஷ் அப்போ கிடையாது இல்லைங்களா, அப்போ உருளைக்கிழங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஷூ பாலிஷ் போட்டிருக்காங்க அந்த காலத்தில், ஓகேங்களா. ஸோ இப்படி பல நன்மைகள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்குல இருக்குது. ஸோ இப்போ நம்ம முழுக்க பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் பட்டன் அமைக்குங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க உள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி உருளைக்கிழங்கை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கோம். ஸோ உருளைக்கிழங்கு வந்து எப்படி வந்து இயற்கை, அதாவது 100% வந்து ரசாயன உரமே இல்லாமல் இயற்கையாக வந்து விளைவிக்கிறாரு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீவாமிர்தம் அப்படிங்கிற உரத்தை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா தெளிக்கிறதும் சரி, அடி உரம் சரி, மேல் உரம் சரி, எல்லாமே வந்து நேச்சுரல் தான் பண்ணிகிட்ருக்காரு. இப்போ நாம் நின்றுட்டு இருக்கிறது உருளைக்கிழங்கோட வயல் நின்றுட்டுருக்கோம். ஸோ இப்போ இதை எப்படி அவர் வந்து பார்த்திங்கன்னா நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் எந்த அளவுக்கு போட்டு எப்படி மகசூல் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம அவர்கிட்ட கேட்டுருவோம். ஓகேங்களா? வணக்கங்க. உங்கள் பேருங்க? பேர் சித்திராஜுங்க, ஜோராவசூர். என்ன மாவட்டங்க இது? ஈரோடு மாவட்டங்க. தமிழ்நாடு தான். கர்நாடகா பார்டர் இல்லைங்களா? கர்நாடகா பார்டரில் தான். சரி, ஓகே. இது நம்ம தமிழ்நாடு தாங்க. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நீங்கள் இந்த இயற்கை விவசாயம் வந்து எத்தனை வருஷமாக செஞ்சுட்ருக்கீங்க? நாங்கள் வந்து இப்போ ஒரு 8 வருஷமாக செஞ்சுட்ருக்குறோம். நீங்கள் ஒரு 8 வருஷமாக செய்கிறீங்க. ஆமாம். ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எத்தனை ஏக்கருங்க, என்னென்ன பயிர் நீங்கள் வந்து நேச்சுரல் பண்ணியிருக்கீங்க? உங்கள் தோட்டத்துக்குள்ள நீங்கள் என்னென்ன பயிர் வச்சுருக்கீங்க? இப்போ நாங்கள் வந்து நம்ம தோட்டத்தை 2 ஏக்கரா தாங்க இருக்கிறது. 2 ஏக்கராவில் வந்து மல்பரி வந்து 1.5 ஏக்கரா, இது ஒரு 1/4 ஏக்கரா. மற்றது எல்லாம் செடி வகைகள் எல்லாம் பல வகைகள் எல்லாம் கொய்யா அது இதுன்னு பழம் நிறைய போட்டிருக்கீங்க. ஓகே. சைடில் இப்போ நம்ம நின்றுருக்கு இந்த உருளைக்கிழங்கு எத்தனை மாதத்து பயிருங்க? இப்போ 2 மாதத்து பயிருங்க. இல்லைங்க, இப்போ நம்ம நடவுலேருந்து இதுக்கு ஒரு ஆயுட்காலம் 3 மாதங்க. 3 மாதத்து பயிர் தாங்களா? ஓகேங்க. இப்போ நீங்கள் அடி உரம் கொடுக்குறது உழவு போடுவீங்க இல்லைங்களா? எத்தனை உழவுங்க இதுக்கு? உழவுன்னா நாங்கள் வீடால் தான் ஓட்டுவோம். வீடல்னா இந்த டில்லர் மாதிரி இருக்கிறது வீடரில் தான் ஓட்டுவோம். ஆளை உழக்கூடாது. அதிகமாக ஆளை இல்லைங்க, ஓரளவுக்கு நல்லா கலப்பை போடுற மாதிரி போகுதுங்க. கலப்பை போடுற மாதிரி போகுது. டிராக்டர் தான் ஓட்டுறீங்க? டிராக்டர் இல்லைங்க, வீடர் தாங்க. வீடர். டிராக்டர் கிடையாதுங்க. டிராக்டர் கிடையாது. எல்லாத்துக்குமே அந்த வீடரில் தான் வச்சு தான் நாங்கள். உரம் எப்படி அடி உரம் எந்த மாதிரி கொடுக்குறீங்க? தொழு உரம் மாதிரி? தொழு உரமா இல்லை? ஃபஸ்ட்டு வந்து வீடர் ஓட்டிடுவோம். ஓட்டிட்டு நாங்கள் இது வந்து மண்புழு உரம் தான் இறச்சி விட்ருவோம், வேகமாக இறச்சி விட்ருவோம். மறுபடியும் உழவு ஓட்டிடுவோம். மறுபடியும் பார் ஓட்டி நாங்கள் அந்த பாருக்கு மறுபடியும் மண்புழு உரம் போட்டுங்க கிழங்கு போட்டுருவோம். கிழங்கு வந்து இப்போ நீங்கள் இப்போ இது எத்தனை சென்ட்டுங்க நீங்கள் போட்டிருக்கீங்க? 25 சென்ட் வருங்க. 25 சென்ட்டுக்கு வந்து எவ்வளோ கிலோ விதை கிழங்கு வருது? 8 துண்டு வருதுங்க. 8 துண்டு. ஒரு துண்டுக்கு எவ்வளோ கிலோ? 50 கிலோங்க. 50 கிலோ. 8 துண்டுக்கு 400 கிலோ வருது இல்லைங்களா? 400 கிலோ அந்த 25 சென்ட்டுங்க. இப்போ எத்தனை அடி பாருங்கண்ணா இது உங்களுக்கு? நீங்கள் இப்போ பார் வந்து ஒரு அடிக்கு ஒரு அடிங்க. ஒரு அடி பாருங்க. ஒரு அடி பாரு உங்களுக்கு இந்த அளவுக்கு நல்ல மகசூல் எடுக்கலாம். ஓகேங்க. இப்போ நடவு பண்ணி முடிச்சோன்னா வந்து நீங்கள் களை வெட்டுவீங்க இல்லைங்களா? களை, ஆமாங்க. களைன்னா
சும்மா லேசாக மண் கோதிக்கு போடுவோம், அதோட சரிங்க. இப்போ எத்தனாவது நாள்? ஒரு 30 நாளில், ஒரு மாதத்தில் நாங்கள் மண் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் நடவு பண்ணோன்னே மற்ற பக்கமில் அந்த ரசாயன உரம் பயன்படுத்துறவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நடவு பண்ணோன்னா அந்த ஈரத்தில் மேலே களைக்கொல்லி அடிச்சிருவாங்க. ஆமாங்க, களைக்கொல்லி அடிப்பாங்க. ஏன்னா களைகள் எப்படி தான் கம்பல்சரி வருங்க. இப்போ வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நேச்சுரலாக என்ன பண்ணுறீங்க? நான் களை எடுத்துருவோங்க, கை களை தான் ஆளை விட்டு நாங்கள் எடுத்துருவோம். அந்த அளவுக்கு களை சரியாக வராதுங்க. நாங்கள் கோதி போடும்போது அந்த களை மண்ணை மூடிக்கு களை அதிகமாக வராது. ஓகே ஓகேங்கண்ணா. இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ மேலே தெளிக்கிறீங்க இல்லைங்களா? இப்போ நீங்கள் மேலே தெளிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான இது தெளிக்க போகிறீங்க? நீங்கள் எத்தனை நாளைக்கு ஒரு முறை தெளிப்பீங்க? நாங்கள் ஒரு வாரத்துக்கு அந்த செடியினுடைய இது பார்ப்போம், எப்படி இதுக்கு என்ன அடிக்கல அப்படின்னு ஒரு இது பார்த்து நாங்கள் இது கரைசலாக அடிச்சு பண்ணுங்க. கரைசல், அந்த இலை கரைசல் 5 இலை கரைசல் இது பண்ணிக்குவீங்க. இப்போ அந்த உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நுனிக்கருகளுங்க, இந்த அழுகல் நோய் அது இது நிறைய வருதுங்க. இந்த உருளைக்கிழங்கு என்ன வகையான நோய் அதிகபட்சமாக தாக்குது? இது கருகல். இதுக்கும் வெங்காயம் மாதிரியே தாங்க? ஆமாங்க, கருகல் வருங்க. இப்போ இடையில வந்து ஒரு மாதிரியே புள்ளியாக நிறைய வருங்க. அந்த டைமில் நாங்கள் இந்த இதையே அடிச்சுக்குவோம். ஓகே. அப்போ இந்த கருகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்குற அப்போ அந்த 5 இலை கரைசல் தான்? 5 இலை கரைசல், அப்புறம் வேப்பெண்ணெய், பொங்க எண்ணெய் இதில் வச்சு நாங்கள் அந்த மோர், புளிச்ச மோர் இதெல்லாம் போட்டு நாங்கள் அடிச்சிருவீங்க. அதுக்கு அது வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் ஆகும். ஓகேண்ணா. இப்போ தண்ணி கேட்டாலும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை? தண்ணி வந்து ஒரு 8 நாளைக்கு ஒருக்கா தண்ணியை விடுவோம். தண்ணி அதிகபட்சமாக தேவைப்படுது. வாரம் ஒரு முறை. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தண்ணி கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 நாளைக்கு ஒரு முறை கட்டுறீங்க. அது ட்ரிப்பில் கொடுக்குறதுனால ட்ரிப்புளுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி கட்டுற வந்து அதிகமாக இது இல்லைங்க. ஓகேங்கண்ணா. இப்போ 30 கரெக்டாக 90 நாள் வந்து நீங்கள் வந்து எடுத்துருங்க. ஓகே. இப்போ மொத்தமாக வந்து இங்கே வியாபாரி இங்கே வந்து எடுத்துக்கணும் நீங்கள்? இல்லை, நாங்கள் வந்து நம்ம ஆர்கானிக் மார்க்கெட்டு தான் அனுப்புவோங்க. இப்போ இது நம்ம ஆர்கானிக்கில் வந்து பண்ணுறதுனால முழுமையாக இதுக்கு தனியாக ஆர்கானிக் மார்க்கெட் தனியாக இருக்குது இல்லைங்களா? தனியாக இருக்குது. ஓகே. இப்போ நீங்கள் இப்போ 25 சென்ட் போட்டிருக்கீங்க இல்லைங்களா? உங்களுக்கு ஒரு மகசூல் வந்து ஒரு தோராயமாக சொல்லுங்கள். இப்போ இவ்வளோ தான் நாங்கள் யாருனாலும் வந்து யூஸ் பண்ண முடியாது இல்லைங்களா? நீங்கள் ஒரு தோராயமாக சொல்லுங்கள். சரிங்க. எவ்வளோ வரும்? இது வந்து நம்மளுக்கு ஒரு 40 துண்டு எடுக்கலாங்க. ஒரு 8 துண்டு போட்டிருக்காரு, ஒரு 40 துண்டு கிடைக்குங்க. 40 துண்டு. ஒரு துண்டுக்கு எவ்வளோ வெயிட்டுங்க? வெயிட் 50 கிலோ, 45 கிலோங்க. 45 கிலோ. ஓகே. இப்போ ரசாயன உரத்துக்கும் வந்து ரசாயன உரம் வந்து போட்டு எடுக்கிறவங்களோட கிழங்குக்கும் நம்மளதுக்கு மார்க்கெட்டோட மதிப்பு எப்படிங்க? இப்போ நம்மளது வந்து ஈல்டு கம்மியானாலுமே ரேட்டு அதிகமாக இருக்குங்க. 2500 ரூபா. இந்த ரசாயன உரத்தில் வந்து 1000 ரூபா, 1200 அதுதான் எஸ். அவங்க கிழங்கு வந்து ரசாயன உரம் போட்டு எடுக்கக்கூடிய கிழங்குகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 ரூபா, 1200 வந்தாலும் அதே 45 கிலோ மூட்டைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா. ஸோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ இருக்குங்க. அந்த அளவுக்கு போகுதுங்களா? ஏன்னா கேட்டால் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் சொல்கிறீங்க, ஆர்கானிக் நாங்கள் எப்படி நம்புறது அப்படி மாதிரி கேட்பாங்க. அதனால தான் சொல்கிறேன் நான். வேறு எதுவும் நம்மளது அனுப்புறதுனால இதை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. அதில் டெஸ்ட் பண்ணி தான் எடுப்பாங்க. அந்த டெஸ்ட் கண்டென்ட் பார்த்து தான் உங்களுக்கு எடுத்துக்கிறாங்க. சரி, ஓகேண்ணா. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து 3 மாதத்து பயிர் தான். நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு செலவும் கிடையாது. இவர் வந்து ஃபாலோ பண்ணுறது 0 பட்ஜெட் விவசாயம் தான். சொந்தமாக வந்து மாடு வச்சுருக்காரு, சொந்தமாக மண்புழு உரம் வச்சுருக்காரு, சொந்தமாக ஜீவாமிர்தம் தயாரிக்கக்கூடிய அந்த இது வந்து யூனிட் மாதிரி தனியாக வந்து போட்டிருக்காரு. இதில் போட்டு தான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயம் வந்து முழுமையாக பண்ணிகிட்ருக்காரு. இதில் வந்து அவருக்கு முழுக்க செலவே கிடையாது இல்லைங்களா? செலவே இல்லை. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே எடுத்துகிட்டு இருக்காரு. ரசாயன உரத்தை காட்டிலும் இது எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களது ஒரு 45 கிலோ மூட்டை 1200 ரூபான்னா எங்களுக்கு 2500 ரூபாய்க்கு போகுங்கிறாரு. அப்போது மக்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் விளையக்கூடிய காய்கறிகள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி வந்து வாங்கி பயன்படுத்துனாங்கன்னா ரொம்ப நல்லது. கொஞ்சம் ரேட்டு கூட இருக்கும், இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப உடம்புக்கு நல்லது, பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது. அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு தெளிவாக வந்து இங்கே நான் நின்றுக்கூடிய இந்த வயலில் வந்து ஒரு தெளிவாக சொன்னார். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் இது ஸ்டாக் வைக்க முடியாதுங்களா? எதுங்க? கிழங்கு வந்து பிடுங்கணும், ஸ்டாக் வைக்கிறேங்க. எத்தனை நாளைக்கு வரைக்கும் வச்சுருக்கலாம்? இது கொண்டு போய் நாங்கள் இதில் ஸ்டோரேஜில் வச்சிடுறாங்க. அதிகமாக இருந்தால் ஸ்டோரேஜ் தாங்க. கோல்டு ரூமில் வச்சுருக்கோம். அப்படிங்களா? அப்போ அவங்க தேவைப்படும் போது எடுத்து அவங்க செல் பண்ணி. ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அது உருளைக்கிழங்கு ஸ்டாக்கும் வைக்கலாம். ஸ்டாக்கு வச்சு பார்த்தீங்கன்னா கோல்டு ரூம் தனியாக இருக்குது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வச்சு வேணுங்கிற ரேட்டு இறங்குது அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரேட்டு கொடுத்துல அப்படிங்கிறாரு. ஸோ இப்போ உருளைக்கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாக விளைவிக்கிறாங்க. சில பக்கம் இந்த உருளைக்கிழங்கு ரொம்ப உடம்பு கெடுதல்னு சொல்லுவாங்க, சில பக்கம் நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ உருளைக்கிழங்கு இயற்கையை விளைவிக்கிறாரு. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க மழை வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ அவர் அண்ணா வந்து முடிச்சிட்டாரு. எல்லா மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையில் விளையக்கூடிய காய்கறிகள் வாங்கி பயன்படுத்தி ஆரோக்கியம் வாழணுங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள். ஓகே, நன்றிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் நின்றுட்டுருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இவர் நம்ம சித்ராஜ் அண்ணா வந்து சொன்னார் உருளைக்கிழங்கு வயலுக்குள்ளே நின்றுருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து எந்த அளவுக்கு வந்து இப்போ ஃபஸ்ட்டில் வந்து ஆரம்பத்தில் வந்து
நடவுலேருந்து அறுவடை வரைக்கும் எப்படி இயற்கையை வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து எந்த மாதிரி எடுக்கிறாரு அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லுவார். என்னென்ன ஒரு பத்து நாள் நடவில் வந்து பார்த்திங்கன்னா நான் மண்புழு உரம் போடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தத்தை கொடுக்குறோம். கீழே பாய்ச்சலுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜீவாமிர்தம் கொடுக்குறோம். மேலே ஐந்தலை கரைசல், அதை வந்து பார்த்திங்கன்னா வேம்பு, அந்த தும்பையில், இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வெரைட்டி, பப்பாளியில், அந்த மாதிரி 4-5 வெரைட்டி சேர்த்து மாட்டோட மூத்தத்தை வந்து கலந்து வந்து மேலே தெளிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரசாயன உரம் அப்படிங்கிறத ஒரு விஷயமே கிடையவே கிடையாது. இதுக்கு முழுக்க 0%. அதை வந்து ஜீவாமிர்தம் பயன்படுத்தி அவர் வந்து பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு விளைவிச்சு எடுக்கிறாரு. ஸோ இப்போ இந்த வயல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25 சென்ட் சார். 25 சென்ட்டுக்கு எடுத்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஒரு 40-50 மூட்டை வந்து உங்களுக்கு மகசூல் எடுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ இயற்கையாக விளையக்கூடிய உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக மக்கள் வந்து தாராளமாக சாப்பிட்லாம். ஸோ நீங்கள் எங்கே உங்களுக்கு இயற்கையில் விளைவிக்கப்பட்ட அங்காடிகள் நிறைய இருக்குது நம்ம ஊருக்குள்ளே, அந்த அங்காடிகளில் வந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையில் விளையப்பட்ட காய்கறிகள் வந்து நீங்கள் தாராளமாக வாங்கி சாப்பிட்லாம். ஏன்னா இந்த மாதிரி நிறைய விவசாயிகள் இருக்காங்க. சில பேர் சந்தேகங்கள் இருக்கலாம். ஸோ ஃபார்மர்ஸ் நிறைய பேர் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ இயற்கை விவசாயம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ இப்போ ஒவ்வொரு பதிவு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போகிறது எல்லாமே இயற்கையில் விளையக்கூடிய காய்கறிகள் பற்றி மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். காய்கறிகள் எல்லாம் அதாவது விவசாயனாவே முழுமையாக இயற்கை விவசாயம் பண்ணுறவங்க மட்டும் தான் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ மக்கள் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வந்து நீங்கள் காய்கறிகள் வாங்கி சாப்பிடலாம். இயற்கையில் விளைந்த காய்கறிகள் வாங்கி சாப்பிடுங்க, நல்லா ஆரோக்கியமாக வரலாம். அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நான் வந்து இதை பற்றி தெளிவாக அடுத்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் தெளிவாக இதை பற்றி சொல்கிறேன். ஓகே, பை.